இந்த புக் நான் ஃபர்ஸ்ட் டைம் டீனேஜ்ல தான் படிச்சேன். ஜேம்ஸ் பால்வின் எழுதின அனதர் கண்ட்ரி புக் நீ கண்டிப்பா படிக்கணும். The Picture of Dorian and Gray. And Love in the Time of Cholera. அதோட மேடம் ப்ரோவரி. நான் உனக்கு ஒரு காப்பி அனுப்புறேன். நீ சொல்றது சரிதான். அந்த காலத்துல பைரன்ஸ் போயிட்ரி யாருமே புரிஞ்சுக்கல. இந்த லாஸ்ட் 2 centuries அந்த ரொமான்டிக் போயிட்ரிக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே அதிகம். அவரோட பர்சனல் லைஃப் பத்தி நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இன்னைக்கு நைட்டு இதோட நான் உன்னை பிளாக் பண்றேன். மொத்த லண்டனுமே அவருடைய எழுத்துக்கு மயங்கி இருந்துச்சு. ஓ மை காட் அலெக்ஸ், என்ன பண்ணி வச்சிருக்க? ஸோ அமெரிக்கன் பாரம்பரியத்தில் பிரசிடென்ட் தேங்க்ஸ் கிவிங்க்கு முன்னால ஒரு டர்க்கிக்கு மன்னிப்பு கொடுக்கணும். இல்ல எனக்கு புரியல. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தானே மன்னிக்கணும்? நீ அவளெல்லாம் யோசிக்காத விடு. நேற்று தான் தெரிய வந்தது தேங்க்ஸ் கிவிங்க்கு முன்னால இந்த டர்க்கியை ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைப்பாங்களாம். இதை விட பெரிய முட்டாள்தனம் எங்கேயாவது இருக்குமா? இப்போ இந்த டர்க்கி பத்தி பேசுறது? எனிவே எங்க அம்மாவோட ஸ்டாஃபை கன்வின்ஸ் பண்ணி இந்த டர்க்கியை ஒயிட் ஹவுஸ்ல வைக்க சொன்னா அவங்க கூட்டு வந்து என் ரூம்ல வச்சிட்டாங்க. ஒரு பெட்டை வளர்க்க முடியலன்னா நீ உங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கவே கூடாது. நீ ஏன் இப்ப முழிச்சிருக்க? ஏன்னா எனக்கு